அவன் கேட்டப்பவே இருடா பணம் தரேன்னு சொல்லி இருந்திருக்கலாம். இல்ல அவன் கை காலில் விழுந்து கெஞ்சி இருந்தாலும் கொஞ்சம் கம்மியா பேசி முடிச்சிருந்திருக்கலாம். ஆனா நீ 10 லட்சத்துக்கு ஆள் வைக்கிறேன்னு சொல்லி எப்படியோ அதை ஸ்மெல் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இப்போ 2 கோடி வச்சாதான்னு நிக்கிறான். 1 கோடியே நம்மளால முடியாதுப்போ 2 கோடிக்கு நம்ம எங்கடா போறது? நாமளே தெரு கோடியில நிக்கிறோம். அடுத்த வேளை சோத்துக்கே அண்டி பொழைச்சுக்கிட்டு இருக்கோம். 1 கோடி கொடுக்க முடிஞ்சிருந்தா நானே கொடுத்துருக்க மாட்டேன். அது முடியாதுன்னு தானே 10 லட்சத்துக்கு ஆள்கிட்ட பேரம் பேசணும். ஆனா அவன் 2 கோடியில தானே நிக்கிறான். நீ அவன்கிட்ட ஏதாவது அள்ளி விட்டுருப்ப. இந்த வீடு எங்களுது, சொத்து எங்களுதுன்னு பெருமை அடிச்சிருப்ப. அதான் 2 கோடிக்கு எத்தனை சைபர்னு தெரியாதவனே அதை கூடுன்னு கேக்குறான். நாம ஒண்ணும் இல்லாதவங்கன்னு அவனுக்கு தெரியாதுல்ல. இப்ப என்னதான்க்கா பண்றது? என்ன பண்றதுன்னு என்ன ஏன்டா கேக்குற? என்ன கேட்டா நீ கொலை பண்ண? என்ன கேட்டா அவன்கிட்ட அள்ளி விட்ட? என்னக்கா என்ன கழட்டி விடுற மாதிரியே பேசுற? நான் என்னமோ தப்பு பண்ணிட்ட மாதிரில நீ கேக்குற. அப்புறம் நான் எப்படி பேசுவேன்? நான் எப்படி பேசணும் நீ எதிர்பார்க்கற? நாம எப்படி சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரு கொலைய பண்ணிட்டு இப்ப நம்ம வாழ்க்கைக்கு ஒலைய வச்சுட்டேடா. நான் கொலை பண்ணது என்னவோ உண்மைதான். இப்ப அதுவாக்கா பிரச்சனை? அவனை கொலை பண்றேன்னு நீ பண்ணதுதான் இப்ப பிரச்சனையா வந்து நிக்குது. அவனை ஏன் கொலை பண்றதுக்கு ஆள வச்சோம்? நம்ம கிட்ட அவன் கேக்குறப்பெல்லாம் லட்ச லட்சமா குடுக்கறதுக்கு பணம் இல்லாததுனால தானே. 10 லட்சம் ரூபாய்க்கு இங்க லாட்டரி அடிச்சிட்டு இருக்கோம். 1 கோடி ரூபாய்க்கு நம்ம எங்கடா போறது? அதுக்கும் வழியில இதுக்கும் வக்கில்ல. நாம என்னதான்க்கா ஆக போறோம்? இந்த வீட்டுக்குள்ள ஒரு பேய் கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா வெளியே ஒருத்தங்கிட்ட மாட்டிட்டு இருக்கோம். பணத்தை கொடுக்கலன்னா அவன் நேரா பிரகாஷ் கிட்ட போறேங்கிறான். அந்த பிரகாஷ்க்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவன் நேரா வந்து என்ன அப்படியே கொலை பண்ணி என் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். அப்புறம் இறுதி மரியாதை கூட உன் தம்பிக்கு நீ முழுசா வைக்க முடியாது. டேடி பயப்படாதடா. அவன் வீடு தேடி வந்துட்டு போறான். பயப்படாம என்னக்கா பண்றது? கொஞ்சம் பொறுமையா இருடா, யோசிப்போம். யோசிக்கிறதுக்கு என்னக்கா இருக்கு? நேரமும் இல்ல, பணமும் இல்ல. என் உயிர் எந்த நேரத்துல வேணாலும் போகுங்கிற கண்டிஷன்ல இருக்கு. டேய் அமைதியா இருடா. செத்துட்டனா அமைதியா தான்க்கா இருக்கணும். அப்புறம் நான் யார்கிட்ட போய் புலம்புறது? என்னால அமைதியாவே இருக்க முடியல. என்னோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு பயமா இருக்குக்கா. டேய் எனக்கும் தான்டா பயமா இருக்கு. அதுக்காக நான் உன்ன மாதிரி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கேனா? இந்த மாதிரி நேரத்துல டென்ஷன் ஆகாம அமைதியா உட்கார்ந்து யோசிச்சோம்னா நமக்கு ஒரு வழி கிடைக்கும். இதுக்கு மேல எந்த வழி இருக்கிறதா எனக்கு தெரியல. என் உயிர் எந்த இல்ல, அது மட்டும் நிச்சயம். டேய் இப்ப நீ வாய மூடலனா நானே உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். உனக்காக தானே நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சும்மா நையன்னு போட்டு நச்சரிச்சிட்டு இருந்தா நான் என்னடா பண்றது? எனக்கு இருக்கிறதே நீ ஒருத்தன் தான். உன் மேல ஒருத்தன் கை வைக்கிறதுக்கு அவ்வளவு சீக்கிரம் நான் விட்டுருவேனா? என் உயிரை கொடுத்தாவது நான் உன்னை காப்பாத்த மாட்டேன். என் மேல நம்பிக்கை வை. நீ தைரியமா இரு. உன்னை எப்படியாவது இந்த இக்கட்ல இருந்து நான் காப்பாத்துவேன். அம்மா கூப்பிட்டு இருந்தீங்களா? ஆமா, நான் இன்னைக்கு ஒரு சாமியார வீட்டுக்கு வர சொல்லிருக்கேன். சாமியாரா? எதுக்குமா? அவரை வச்சு வீட்ல ஒரு பூஜை பண்ணணும். சாமியார வச்சு பூஜையா? என்ன விசேஷமா? இந்த சிவா பையன் நைட் எல்லாம் தூங்கவே மாட்டேங்கிறான். பேய் பேயின்னு எப்ப பார்த்தாலும் அலறிக்கிட்டே இருக்கான். நேத்து நீயும் அந்த பொங்கலும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு பேய பார்த்தோம் பிசாச பார்த்தோன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டலான்னு தான் நான் அந்த சாமியார வர சொல்லியிருக்கேன். ஆமாமா, வீட்ல பேய் வந்துட்டு போறது உண்மைதான். அத நாங்க கண்ணால பார்த்தோம். அது பேசுறதையும் நாங்க காதால கேட்டோம். இதுக்கு ஒரு முடிவு கட்டிதாம ஆகணும். அது மட்டும் இல்லாம நிக்கிதா எப்ப நம்ம வீட்ல செத்தாளோ அப்பவே இந்த வீட்ல ஒரு பூஜையை போட்டு அந்த கெட்டதை கழிச்சிடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ வீட்ல இருந்த பிரச்சனையினால அத பண்ண முடியாம போயிடுச்சு. அதனால இப்ப பூஜை பண்ணிட்டோம்னா வீடும் சுத்தமாயிடும். உங்களோட பேய் பயத்துக்கும் ஒரு முடிவு கட்டிடலாம். அதுக்காக தான் அவரை நான் பூஜை பண்ண வர சொல்லியிருக்கேன். ராத்திரி வர பேய்க்கு அம்மா சாமியார வரவழிச்சு விரட்டிடலான்னு முடிவு கட்டிட்டாங்க. இந்த பகல் பேய் விக்னேஷ்க்கு எப்படி முடிவு கட்டுறதுன்னு தெரியலையே. என்ன துர்கா பித்து புடிச்ச மாதிரி நிக்கிற? அந்த பேயை இன்னைக்கு எப்படியோ சாமியார் விரட்டிடுவாரு. நீ கவலைப்படாத.
சரிம்மா, சாமியார் எப்ப வருவாரு? ஆ, இன்னைக்குதான் வருவாரு. ஆனா எப்ப வருவாருன்னு தெரியாது. சகுனம் நல்ல நேரம்லாம் பார்த்துட்டு தான் வருவாரு. ஏன்னா இது பேய் விஷயம் இல்ல. ஆமாம்மா. பேய விரட்ட வரவங்க அந்த பேய் அவங்கள பிடிக்காம இருக்க முதல்ல ஒரு பூஜை பண்ணிட்டு தான் அவங்க வீட்டை விட்டு கிளம்புவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேம்மா. அவர் ஏதாவது பண்ணிட்டு வரட்டும். ஆ, நீ போய் பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடு. சரிங்கம்மா. நல்லா இருந்த வீட்ல பேய விரட்டுற அளவுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுட்டாங்களே. அக்கா, எதுக்கா கூப்பிட்டாங்க? எல்லாம் நல்லதுக்கு தான். வீட்டுக்குள்ள நடமாடுற பேய விரட்ட அம்மா ஒரு சாமியார வர சொல்லிருக்காங்க. அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்லி தான் என்ன கூப்பிட்டிருக்காங்க. அப்பாடா, அப்ப இன்னைக்கு ராத்திரி நம்ம நிம்மதியா தூங்கலாம்ல? இன்னைக்கு ராத்திரி மட்டும் இல்ல, இனிமே வர ராத்திரி எல்லாமே நிம்மதியா தூங்கலாம். ஆனா அந்த விக்னேஷ் தான் நம்மள தூங்க விடுவானான்னு தெரியலையே. முதல்ல இந்த பேய்கிட்ட இருந்து தப்பிக்கணும், அப்புறம் அந்த பேயை பத்தி யோசிப்போம்க்கா. என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியாக்கா? ஒரு மேட்டர் சொல்லி நான் ரிலாக்ஸ் ஆகுறதுக்குள்ள ரெண்டாவது மேட்டர் சொல்லி என்ன பீதி ஆக்குறிய. நான் பீதி ஆக்குறேனா? நீ தானடா இது எல்லாத்தையும் கொண்டு வந்த. ஒருத்தைய கொண்டு பேய் ஆக்குன, அத படம் பிடிச்ச இன்னொருத்தன் பணப்பேய பின்னாடி சுத்துறான். இதெல்லாம் யார் கொண்டு வந்தது? நீ தானே? சொல்லு. சரி சரி சரிக்கா, ப்ளீஸ் டென்ஷன் ஆகாத, ஒவ்வொன்னா சமாளிப்போம். நீ போய் பூஜைக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணு, நான் அந்த விக்னேஷ் மேட்டரை பத்தி யோசிக்கிறேன். இந்த ராத்திரி பேயை சமாளிக்கிறத விட இந்த விக்னேஷ் பேயை சமாளிக்கிறது தான் கஷ்டம். எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே.